Our topic is interference. Interference in the sense overlapping or superposition of two waves. ரெண்டு வேவ் வந்து நமக்கு ஓவர்லாப் ஆகுது, மெர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அட் சம் பாயிண்ட் ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு ஆம்பிளிடியூடு அதிகமாகும். ஆம்பிளிடியூடு அதிகமாகறனால நம்மளுக்கு இன்டென்சிட்டியும் அதிகமாகும். ஒரு சில பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு ஆம்பிளிடியூடு குறையுது. ஆம்பிளிடியூடு குறையிறனால நமக்கு இன்டென்சிட்டியும் குறைய ஆரம்பிக்குது. ஸோ we can feel two type of interference. ரெண்டு interference வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து constructive interference, the another one is destructive interference. So constructive interference அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு amplitude வந்து நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். So constructive interference, the two waves are in phase. ரெண்டு வேவ்ஸும் வந்து நம்மளுக்கு இன் ஃபேஸில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும் ஆர் வந்து நம்மளுக்கு 360 டிகிரியாக வந்து இருக்கும். ஸோ we can take by is equal to pi. ஸோ 360 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது we can take it as 2 pi. ஸோ pi is equal to 2 pi. ஸோ எனக்கு வந்து pi 2 by divided by lambda into del. Del என்ற பாத் டிஃபரன்ஸை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஹியர் del is equal to by into lambda divided by 2 by. ஸோ இங்கே பையோட வேல்யூ வந்து எனக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸு சேம் ஃபேஸில் இருக்குது. ஸோ we can take it is 2 by அப்படின்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 by into del divided by 2 by நம்மளுக்கு அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் வந்து லாம்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ கண்டிஷன் என்ன, பாத் டிஃப்ரென்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோட பாத் டிஃப்ரென்ஸ் கண்டிஷன் del is equal to n lambda. இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் வேவ்லென்த் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சென்ஸ் ஆஃப் த டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், ஸோ டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் நம்மளுக்கு ரெண்டு வேவ்லையும் கிரஸ்ட் ஆர் ட்ராஃப் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆங்கிள் வந்து நம்மளுக்கு பையாக வந்து இருக்கும். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு பை, தட் இஸ் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். இட் இஸ் இன் ஃபேஸ், இட் இஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ். ஸோ அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது we can take it as 180 டிகிரி. 180 டிகிரி in the sense we can take it as pi. இதோட பாத் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா del is equal to we know the formula pi into lambda divided by 2 by. அப்போ பை அப்படின்றத வந்து நம்ம பை இன்ட்டு லாம்டா டிவைடட் பை 2 பை அப்படின்னு எடுத்தோம்னா பை வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ del is equal to lambda by 2. ஸோ half integral of lambda அப்படின்ற ஒரு இது வந்து நம்மளுக்கு கண்டிஷன் வந்து கிடைக்கும். ஸோ பாத் இன்டர்ஃபரன்ஸோட கண்டிஷன் 2n minus 1 lambda by 2. இங்கே என்னன்றது இன்டகரல். ஸோ n is equal to 1 அப்படின்னு நம்ம எடுக்கும்போது 2 into 1 minus 1 lambda by 2. இப்போ 1 2 minus 1 lambda by 2 we are getting. இப்போ n equal to 2 அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 into 2 minus 1 lambda by 2. ஸோ அப்போ இங்கே வந்து 4 minus 1 lambda by 2 you are getting 3 lambda by 2. இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் ஆம்பிளிடியூட் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ரெண்டு இதுவுமே இன் ஃபேஸில் வேவ்ஸ் இருக்கும், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அவர் டாபிக் இஸ் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் we are using 2 slits. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லிட்டு வந்து இருக்குது. இந்த ரெண்டு ஸ்லிட்டில் இருந்துமே நமக்கு வேவ்ஸ் வந்து வெளியே வரும். இந்த ரெண்டு வேவ்ஸும் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ S1 S2 ரெண்டுலேருந்து வர வேவ்ஸ் பியில் வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம கேபிட்டல் D அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸ்லிட்டு ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் d. ஸோ அவர் பாத் டிஃப்ரென்ஸ் இது வந்து ஓவர்லாப் ஆகிற வேவ்ஸ் வந்து இன் ஃபேஸில் இருக்கா இல்லை அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கா அப்படின்றத பொறுத்து இட் வில் ஃபார்ம் த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். வி ஜஸ்ட் கன்சிடர் த பாத் டிஃப்ரென்ஸ் S2p minus S1p is equal to n lambda.
அப்படின்னு பார்த்து டிஃப்ரென்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ we are going to find this. S2P வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், S1Pயும் கண்டுபிடிக்கிறோம். ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் மெத்தடில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த S1A S2B இது ரெண்டும் நம்மளே வந்து ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைனை வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு ட்ரா பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்க்ரீனில் இருந்து ஸ்லிட்டுக்கு டு ஃபைண்ட் இட், டு மேக் த மேத்தமெட்டிக்கல் calculation easily. ஸோ ஹியர் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம், S1AB. இது இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் S1AB. இதில் நம்ம பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். we already know the Pythagoras theorem. S1P is equal to S1P is equal to S1A the square plus PA square. இதில் S1A ஓட distance it is equal to capital D plus P ஓட distance, PA ஓட distance வந்து பார்த்தீங்கன்னா OP. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள distance, இந்த சென்டரில் ஆஃப் ஸ்க்ரீனில் இருந்து நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகின வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ்லேருந்து D-2 இது ஸ்லிட்டோட பாதி டிஸ்டன்ஸில் இருக்குது, D-2 இதை மைனஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னா BA கிடச்சிரும். ஸோ BA இஸ் ஈக்குவல் டு OP மைனஸ் OA. ஸோ PAவோட வேல்யூ x மைனஸ் D/2 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு எடுக்கலாம். நெக்ஸ்ட் we can write S2P. S2Pக்கு we are taking the triangle, second triangle. This is our second triangle. So second triangle வந்து என்ன அப்படின்னா S2BB. S2BB அப்படின்ற triangle consider பண்ணுறோம். இந்த triangleலையும் we are going to apply the Pythagoras theorem only. So S2P the whole squared equal to S2P the whole squared is equal to S2B squared plus BB squared. So இங்கே S2B squared அப்படின்றது இந்த டிஸ்டன்ஸ் தான். இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு D squared plus BB. ஸோ BBயோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த X plus D/2 மேலேருந்து கீழே வரைக்கும் உள்ள மொத்த டிஸ்டன்ஸையும் நம்ம பார்க்குறோம். ஸோ we can write OB plus OB, OP plus OB, X plus D/2 the whole square. Now we are going to subtract these two. S2P squared minus S1P squared ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? T squared plus X plus G/2 the whole squared minus D squared. So minus X minus D the D/2 whole squared. We can expand the second term A plus B the whole squared வச்சு நம்ம expand பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம expand பண்ணோன்னா S2P squared minus S1P squared is equal to D squared plus A plus B the whole squared, X squared plus D squared by 4 plus 2X D/2 minus D squared minus of X squared minus D squared by 4 plus 2X D/2 we will get. ஸோ இதில் இது எல்லாமே நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும் மைனஸில் இருக்கிறனால. ஸோ S2P squared minus S1P squared is equal to 4X D/2 you will get. ஸோ 4 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4X D/2 கிடைக்கும். ஸோ இதில் வந்து S2P squared minus S1P squared is equal to n lambda. ஸோ this is equal to 2xt. இதிலிருந்து xnோட டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். n lambda divided by x மட்டும்தான் எனக்கு வேணும், 2dயை கொண்டு போயிடலாம். ஸோ xn is equal to n lambda divided by 2d. This is the distance. So சென்டர்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு வந்து ஃப்ரிஞ்சு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். Our topic is Young's double slit experiment. I just consider the two slits, S1, S2 ரெண்டு ஸ்லிட்டு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஸ்லிட்டுக்கு இடையில இருக்கிற distance is D. So this is the screen. I just kept the screen
D டிஸ்டன்ஸ்ல ஸ்லிட்ல இருந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். S1ல இருந்தும் வேவ்ஸ் நமக்கு போகுது, S2ல இருந்து வேவ்ஸ் போகுது. ரெண்டு வேவ்ஸ்மே Bன்ற பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு இன்டர்ஃபியர் ஆகி ஃப்ரிஞ்சஸ் வந்து கொடுக்குது. ஸோ we are going to find out distance. ஸோ சென்டர்ல இருந்து இந்த ஃப்ரிஞ்சு ஃபார்ம் ஆன டிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறேன். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேட் கொண்டு வரதுக்கு S1A S2B ரெண்டுமே நம்ம தான் வந்து இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். டு மேக் த calculation very simple. அதுக்காக நம்மளே இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நமக்கு வந்து தெரியும், பாத் டிஃப்ரென்ஸ் S2P மைனஸ் S1P is equal to n lambda. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறேன். தட் இஸ் S1PA this equal to, I am using the Pythagoras theorem in this. Pythagoras theorem use பண்றோம். Pythagoras theorem படி எழுதணும் அப்படின்னா S1P squared is equal to S1A squared plus AP squared. So S1A is equal to the distance of D. Dன்ற டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப D squared plus AB. AB distance நமக்கு வேணும்னா இந்த BA is equal to OB minus OA. So இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். So we can write x minus D by 2 the whole squared. Next நம்ம இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்றோம். இது நம்மளோட செகண்ட் ட்ரையாங்கிள் S2P கண்டுபிடிக்கிறதுக்கு again we are going to use the Pythagoras theorem only. So we are taking the triangle S2PP ன்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். So S2P squared is equal to S2P squared plus BB squared. So இங்க நம்ம வந்து S2P ன்றது it is equal to D squared, BB squared ன்றது நம்ம இந்த டிஸ்டன்ஸ் full entire distance ne cover பண்றோம். So OP is x, OB is known as D by 2, x plus D by 2 the whole square. Now we are going to subtract these two equations. Second equation first equation ku subtract பண்றோம். S2P squared minus S1P squared is equal to, subtract பண்ணோம்னா D squared plus x plus D the whole squared minus D squared minus x minus D by 2 the whole squared நம்மளுக்கு கிடைக்கும். செகண்ட் டேர்மை வந்து these two term will be cancelled. இந்த term நம்ம expand பண்ணலாம். A plus B the whole squared என்ற equation வச்சு expand பண்ணோம்னா S2P squared minus S1P squared is equal to x squared plus D squared by 4 plus 2x D by 2 இது கிடைக்கும். Minus x squared, again we are expanding this, x squared minus D squared by 4 plus 2xt divided by 2. இந்த term எல்லாமே நம்மளுக்கு cancel ஆயிரும். So S2P squared minus S1P squared is equal to ரெண்டையும் add பண்ணோம்னா 4xt by 2. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2xt கிடைக்குது. This is also in the format of a squared minus b squared. So a squared minus b squared is equal to a plus b into a minus b. அப்ப அந்த ஃபார்மேட்ல நம்ம எழுதும்போது S2p plus S1p into S2p minus S1p. This is equal to 2xt. எனக்கு என்ன தேவை? பாத் டிஃபரன்ஸ் S2P minus S1P. ஸோ அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். S2P minus S1P is equal to 2xd divided by S2P plus S1P. ஸோ இந்த S2P S1P அப்படின்றது approximately we are taking it is equal to the distance of this capital D. So we can write 2xt divided by 2D. 2 will be cancelled. So we are getting the path difference for the Young's double slit experiment. Del is equal to xg divided by d, that is equal to already நம்ம define பண்ணி வச்சிருக்கோம் path difference n lambda. So இப்போ x இதில இருந்து நம்ம எடுத்தோம்னா x is equal to n lambda capital D by d. So we can write this condition for the
constructive interference and destructive interference. So constructive interference க்கு இந்த மாதிரி கிடைக்கும். So destructive interference ஓட path difference நம்ம எழுதும்போது destructive interference is equal to path difference equal to 2n minus 1 lambda by 2. So அந்த கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் xn is equal to 2n minus 1 lambda by 2 t by 2 we will get. Our topic is bandwidth. We are going to find out the bandwidth, or sometimes we can say it is the fringe width. So இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the distance between consecutive அடுத்தடுத்த dark fringes இல்லை bright fringesக்கு இடையில உள்ள distance தான் நம்ம bandwidth அப்படின்னு சொல்கிறோம். இது நீங்கள் அடுத்தடுத்த dark fringesக்கு எடுத்தாலும் சரி அடுத்தடுத்த bright fringesக்கு எடுத்தாலும் சரி நம்மளுக்கு சேமான ஒரு ஃபார்முலா தான் கிடைக்கும். ஸோ xn is equal to n lambda d by d நமக்கு தெரியும். அதுக்கு பதிலாக நம்ம n plus 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏன்னா அதுக்கு அடுத்த ஒரு ஃப்ரிஞ்சு. ஸோ n plus 1 lambda d divided by d minus xn is n lambda d by d. ஸோ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு ரெண்டு டேர்ம் கிடைக்கும், n lambda d by d plus lambda d by d minus n lambda d by d. So these two term will be cancelled. அப்போ beta is equal to lambda d by d. இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஈக்குவலி ஸ்பேஸ்டு ஃப்ரிஞ்சஸ் இருக்கும். ஸோ ஃப்ரிஞ்சஸ் வந்து எப்படியுமே ஈக்குவலி ஸ்பேஸ்டாக அல்டர்னேட்டிவ் பிரைட் அண்டு டார்க் ஃப்ரிஞ்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் டிஸ்டன்ஸ் டார்க் ஃப்ரிஞ்சஸ் ரெண்டு டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கு இடையில எடுத்தாலும் சரி ரெண்டு பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கு இடையில எடுத்தாலும் நம்மளுக்கு பேண்ட் வித் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு சஸ்டைன்டு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை ஆப்டைன் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா பீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வேவ்லென்த், டிஸ்டன்ஸ் அண்ட் டி. ஸோ இதில் வந்து நம்ம எதெல்லாம் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு பேண்ட் வித் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா வேவ்லென்த். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைட்டோட வேவ்லென்த் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு லார்ஜாக இருக்கணும். ஸோ த வேவ்லென்த் ஷுட் பி as large as possible to attain the sustained interference pattern. And also D. டீன்றது ஆல்ரெடி வந்து நம்ம சொன்னது தான், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அண்ட் ஸ்க்ரீன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்லிட்டையும் ஸ்க்ரீனையும் ரொம்ப தொலைவாக வைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கிளியரான இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்கும். தென் ஸ்லிட்டு, இந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ இட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி அப்படின்றனால நம்மளுக்கு அது க்ளோஸ்டாக இருந்தால் தான் பேண்ட் வித் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் to obtain the sustained interference pattern.